கர்த்தருக்குள் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை இளைஞர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்தின் நிறைவேற்றுதலுக்காக இந்த நிறைவான வாழ்வு. நிறைவான வாழ்வு ஒரு முடிவு அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு மூலதனம். It's only a means to fulfilling the purposes of God. It is not an end in itself. நிறைவான வாழ்க்கையை இளைஞர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஒரு வளமான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பூரண ஆதிக்கத்துக்குள் வந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு இளைஞனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதை நமது சபைகளிலே வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி வெளிப்படும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பொருத்தமான கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும். We must have a kingdom style. நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஒரு புதுமை மக்கள் முன்பு வைக்கப்படுமானால் இந்த வாழ்க்கை நிமித்தம் இளைஞர்கள் கவரப்படுவார். மூன்றாவது, நமது சபைகள், ஸ்தல சபைகள், லோக்கல் சர்ச்சஸ் சொல்றோமே, அந்த சபைகளினுடைய வேர்களை பார்க்க வேண்டும். எப்படி இந்த சபைகள் பிறந்தது? இந்த சபைகள் உதயமாவதற்கு காரணமாக இருந்த தேவ பரிசுத்தவான்கள் யார்? சுதேச பரிசுத்தவான்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து கிரயம் செலுத்தி சபைகளில் தோற்றுவித்த மகான்கள் யார்? கிரயம் செலுத்தி ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளின் இன்றைய நடப்பு நிலவரம் என்ன? ஏன் சபைகள் மூலம் சுவிசேஷம் பூரணமாக நம்முடைய கிராமங்களில் சென்று அடையவில்லை? 300 ஆண்டுகள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் சுவிசேஷ தாக்கம் பெறாத கிராமங்களே நம்முடைய சபைகளை சுற்றி இருக்கிறதே. இவைகளை குறித்து நாம் எப்படி அக்கறைப்படுவது? சபைகளிலே அவைகளுக்காக மனமூன்றி ஜெபிப்பது, மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே, தேசிய அளவிலே ஜெபிக்கின்ற ஒரு தாக்கத்தை சபைகளுக்குள் ஏற்படுத்தவும், இளைஞர்களாக எழுந்து நவீன அணுகுமுறைகளிலே சுவிசேஷ பந்தி வைக்கவும் இளைஞர்களை தூண்ட வேண்டும். அதுக்கப்புறம் நமது இளைஞர்கள் நல்ல சவாலான வாழ்க்கை நடத்த வேண்டும். புகழுக்குரிய ஸ்தானங்களை அவர்கள் நிரப்ப வேண்டும். பிலிப்பியர்களின் நிருபத்திலே புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Things that are excellent, think of it அப்படின்னு சொல்லி இருக்குது. வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே அவரது அழைப்பின் பொருத்தத்திலே ஒரு முத்திரை மோதிரங்களாக வாழ வேண்டும். நான் திரும்ப திரும்ப இளைஞர்களுக்கு சோர்வின்றி சொல்லுவது, தேவன் எழுதுகின்ற வரலாற்றிலே இடம்பெற வேண்டும். தேவன் எழுதுகின்ற வரலாற்றிலே இடம்பெற வேண்டும். சமுதாயங்களை குறித்து ஓகோவென்று சொல்லுகிறதோ சொல்லவில்லையோ அதை பற்றி கவலைப்படாதிருங்கள். தேவன் எழுதுகின்ற வரலாற்றிலே இடம்பெற வேண்டும். அவருடைய வரலாற்றிலே இருட்டடிப்பு இருக்காது. தகுதியற்றவர்களை அங்கீகரித்தோ அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களை மறக்கடித்தோ சரித்திரம் எழுதப்படாது. அவர் எழுதுகிற வரலாற்றிலே இடம்பெற வேண்டும். உதாரணமா நான் சொல்ல விரும்புவது, லாசரு ஐஸ்வர்யவான் என்கிறவனை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தினத்தந்தி பத்திரிகையில அந்த செய்தி பதிவாகி இருக்குமானால் ஐஸ்வர்யவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வேதத்திலே பிச்சைக்காரனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதத்தின் சரித்திரத்தில் சரியான நபர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். தேவன் எழுதுகின்ற வரலாற்றிலே நீங்கள் இடம்பெற வேண்டும். இந்திய வரலாற்றிலே கிரண் பேடி என்கிற ஒரு பெண் ஒருத்தி இடம்பெற்று இருக்கிறாள். யார் அவங்க? மதர் தெரேசா அம்மையார் உங்களுக்கு தெரியுமா? இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் வீராங்கனைகள். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அருந்ததி ராய்க்கு இன்றைக்கு பிரெஞ்சு நாட்டுல சீர்திருத்த சிந்தனையாளர் நீங்க பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. நல்ல எத்தனையோ எழுத்து துறையிலேயோ ஓவிய துறையிலேயோ தாக்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பேர் நம்ம நாட்டுல உதயமாகி இருக்கிறாங்க. என ரொம்ப அதிகமாக கவர்ந்தது கிளாடிஸ் அம்மையார். யார் அவங்க? அந்த அம்மாவை பத்தி என்ன சொன்னாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில சொன்னாங்க, மன்னிப்பு என்றால் என்ன என்பதை இந்தியா இன்றைக்குத்தான் கற்றுக்கொண்டது என்று சொன்னான். எப்போ மன்னிச்சாங்க அந்த அம்மா? சொந்த கணவனையும் செல்ல கண்மணி பிள்ளைகளாகிய 2 பேரையும் கரிக்கட்டையாக்கினார்கள். They were shot to death. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தாரா சிங்கையும் அவனுடைய கூட்டாளிகளையும் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான், சுவிசேஷம் அந்த ஒரு நாள் பரவியது போல இந்தியாவில் என்றைக்கும் பரவியதில்லை. இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற மன்னிப்பு எத்தனை அலங்காரமானது என்பதை இந்தியா கற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள். தேவன் எழுதுகின்ற வரலாற்றிலே இப்படிப்பட்ட மேதைகள் பங்கேற்பார்கள். நீங்களும் நானும் அப்படி பங்கேற்க வேண்டும். அதற்காக நாம் செல்லும் இடங்களிலே எதையாகிலும் செய்ய வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனையின்படி, அவரது தெளிவான அழைப்பின்படி அப்படி நீங்க வாழணும். மற்றபடி ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்களை பெற்று எடுத்தோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சோம், அப்புறம் பெட்டி செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டோன்ற கூடாது. ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் டாக்டர் கல்யாணம் ஆச்சுதான்.
அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த அம்மா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலி கிளினிக் போட்டாங்களாம். என்ன கிளினிக்? பாலி கிளினிக் போட்டாங்களாம். பாலி கிளினிக் போட்ட பிறகு ஒருத்தன் வந்து பேட்டி கண்டானா. இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டார். மேல ஈஸ்ட் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவருக்கு. மேல ஈஸ்ட் சேர்ல உட்கார்ந்துட்டு இப்படியே ஆடிக்கிட்டே இந்து பத்திரிகை படிச்சுட்டே இருந்தாராம். ஐயா அவங்கள்ட்ட பேட்டி காணணும்னு சொன்னாராம். பேட்டி கண்ட போது கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாராம். உங்கள் பெயர் என்ன? எங்கு படித்தீர்கள்? திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படித்து, என்னுடைய மனைவி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலே படித்தார். நான் கோல்ட் மெடலிஸ்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் கல்யாணம் பண்ணினோம். இத்தனை ஆண்டுகள் காதலித்தோம். இப்படிலாம் கதை சொல்லிட்டே இருந்தாராம். கடைசியில அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஆகினால் என்னுடைய பையனை ஒரு எம்டியாக படிக்க வேண்டும் நினைத்தேன். அவன் ஒரு எஃப்ஆர்சிஎஸ் ஆக மாறினான். அவளுக்கு ஒரு எம்ஆர்சிஎஸ் கல்யாணம் பண்ணி வைத்தேன். அவர்களிடத்தில் எங்களுடைய பாலி கிளினிக்கை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வெறும் பாலி கிளினிக் அல்ல, அப்போலோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இணையான ஒரு மருத்துவமனையாக அவர்கள் உயர்த்தி விட்டார்கள். எங்கள் மருத்துவமனையில வி ஸ்பெஷலைஸ் ஆன் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்களாம். அப்படியே வரிசையா கேட்டுட்டு கடைசியில சொன்னாங்களாம், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு கல்யாணம், அப்படியே சொல்லிட்டே இருந்தாராம். அவருக்கு சொல்றதுக்கு வேற இல்லவே இல்ல. இதுதானே மேட்சிங், ஹேட்சிங், டெஸ்பேச்சிங் சொல்லுவாங்கல்ல. இதையா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஹேட்சிங், மேட்சிங், டெஸ்பேச்சிங்ல. அதுக்கப்புறம் அவருக்கே புளிச்சு போச்சான். என்னையா கேட்டதை திரும்ப திரும்ப கேட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னானா. அவன் சொன்னானா, நீங்க புளிச்சு போக கூடாது, நான் தான் புளிச்சு போகணும் அப்படின்னு சொன்னானா. விளங்கலையா? நிறைய பேருடைய குடும்பங்களினுடைய சரித்திரம் அவ்வளவுதான். நான் பிடி ஆசிரியர், என் பிள்ளைங்களை போஸ்ட் கிராஜுவேட் ஆசிரியரா மாத்தினேன். என் பிள்ளைங்க போஸ்ட் கிராஜுவேட் ஆசிரியர் இருந்தா அவங்கள வந்து ஒரு பிஹெச்டியா மாத்தினேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்க படிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்க வீடு கட்டினாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது, அவங்க வீடு கட்டினாங்க, அவங்க பிள்ளை பிறந்த வீடு கட்டினாங்க. இது சரித்திரம் அல்ல. இது இந்த மாதிரி கதை எழுதுனா ஒருத்தர் கூட வாசிக்க மாட்டாங்க. வரலாறு என்பது என்ன? யாரும் செய்திராத ஒன்றை செய்வது, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அழைப்பை அறிந்து கொண்டு வாழுவது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. தேவனிடத்திலே கேளுங்கள், நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று பவுல் கேட்கிறார். உம்மை நான் இன்னும் அறியட்டும், உம்மை அறிய அறிய என்னை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய வாழ்க்கை திட்டங்களையும் நான் அறிந்து கொள்ளட்டும். Not only our God is a unique God, I too am an unique person. God's plans are so marvelous and unique. இந்த மனுஷனை படைச்சிருக்கிறாரே, இத வேற மாதிரி யாரா டிசைன் பண்ணி பாத்திருக்கீங்களா என்னைக்காவது? இந்த காதை வேற இடத்தையும் அங்க ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? மூக்க ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. இத இங்க வச்சுட்டா நல்லா இருக்கும்ல. ரைஸ் மில்ல இருக்கிற மாதிரி தட்டிடலாம் இல்லையா? வச்சு பார்க்கலாமா? இதுக்கு மேல யாரும் எத்தனை கார் மாடல் வருது, அல்ட்ரான் என்னமோ சொல்லி பாக்குறானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்னவாயிருது? அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருது இல்ல? ஏன்னா மனுஷன் அவுட் ஆஃப் ஃபேஷனா மாறானா? இல்லங்க, there is no remodeling. இன்னொன்னு, இந்த மனுஷன் ஆண்டவர் எத்தனை கோடி பேர் படைச்சிட்டாரு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தன் இல்ல. இந்த கண்ணை தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்க நகட்டுறாருல, இந்த புருவத்தை லேசா நகட்டுறாரு. நெத்தி பாருங்க, எத்தனை விதமான நெத்தி இருக்குது. உட்கார்ந்து இருக்கிறதுலே பாருங்களேன், எல்லா முகமும் அழகா தான் இருக்கு. நான் அழகா இருக்கிறேன் ஏனென்றால் என்னை வடிவமைத்தவர் அவர். ஒருவன் பார்வையில் அழகாக இல்லாமல் இருக்கலாம், என்னை படைத்தவன் பார்வையில் நான் அழகுள்ளவன். உனக்கு அழகா இருந்தா என்னையா, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என் படைச்சவன் என்ன வடிவாதான் படைச்சிருக்கிறான். Hallelujah. My God is a unique God and he has created me as a unique person for a unique purpose. என் ஆண்டவர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். அவர் என்னை பற்றி ஒரு தனித்த நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த தனித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை படைத்திருக்கிறார். அவர் அதை என்னை கொண்டு மாத்திரமே செய்வார், வேறு யாரை கொண்டும் செய்ய மாட்டார். ஆகினால் எனக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை. There is no competition, no rivalry. No one can replace Kingsley. I am unique. In all aspects I am unique. சந்தோஷமா இருக்கீங்களா? கோபமா இருக்கிறீங்களா? உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கிற. உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு, என்னையும் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. I am unique. I am fearfully and wonderfully made. நான் விசேஷமானவன். உங்க பைபிள்ல இருக்கோ என்னமோ தெரியல, என் பைபிள்ல இருக்கு இந்த வசனம். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். என் கருவை என் கருவை என் கருவை உமது கண்கள் கண்டது. நம்மை கொண்டு வடிவாக நிறைவேற்றுவதற்கு ஒரு வாழ்க்கை திட்டம் உண்டு. அதை நமது தலைமுறை இளைஞர்களுக்கு நாம் சொல்லி தீர்க்க வேண்டும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோன்றது இல்ல தம்பி. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, ஏனென்றால் நம்முடைய சபைகளில் இது சொல்லப்படவில்லை. We dichotomize God, the sacredness and the secular. ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. சொன்னதுக்கு காரணம் என்ன? அவங்க ரெண்டுக்கும் மத்தியில சுவர் கட்டணும்னு நினைச்சாங்க. ஆன்மீகம் வேறு உலகம் வேறும் என்று சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்? இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நான் என்று சொன்னார். Because God's kingdom overarches the secular kingdom and the sacred kingdom.
ராஜாவும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும், ஆசாரியனும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். 2 பேரும் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு போக வேண்டும் என்றால் உங்களுக்கு அழைப்பு தேவையில்லை, தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்கள் போகவில்லை என்றால் உங்களுக்கு அழைப்பு தேவை என்று சொன்னான். ரொம்ப புரட்சியான கருத்து அது. There is no need for you to have a call if you are called to be a minister of God, but you must have a call of God if you want to become somebody else other than a minister of God. தேவனுடைய ஊழியம் அல்லாத ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அனுமதி வேண்டும். நான் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு விரும்புறேன்னா தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரா என்று நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அவர். தேவனுக்காக பெரும் சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும். சமுதாயத்தின் உயர்ந்த பீடங்களை அவர்கள் நிரப்ப வேண்டும். சமுதாயத்தின் உயர்ந்த பீடங்களை அவர்கள் நிரப்ப வேண்டும். You cannot win India politically, but you can infiltrate India bureaucratically. உயர்ந்த பீடங்களை கிறிஸ்தவ இளைஞர்கள் நிரப்ப வேண்டும். அது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. போகும் இடங்களில் எல்லாம் சொல்லுகிறேன், அநேக இளைஞர்கள் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமா படிச்சவங்க இப்போ கருத்தோடு கூட படிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் உலகளாவிய தரிசனத்தை பரப்ப வேண்டும். நான், எனது சபை, எங்கள் ஊர், எங்கள் ஐக்கியம் என்று சின்ன சின்ன வட்டங்களுக்குள் சிக்கி கிடக்கின்றவர்கள் உலகத்தரமான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். You and I should become a world class Christian because the gospel is a world class gospel. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று கொலோசியர் 1 அதிகாரத்திலே சொல்லுகிறார். சுவிசேஷம் உலகத்தரமானது. It is an all comprising gospel. Gospel is invading continents, not just hearts and minds. உலகத்தரமான சுவிசேஷம் அது உலகங்களை வென்று தீர்க்க வேண்டும். அகிலமே தலை வணங்கும்னு பாடணுமே, நேர போக்காக பாடணுமா? நம்ம இருக்கிறது இந்த ஊர்ல, சின்ன ஊர்ல இருந்துகிட்டு நடக்குமா? நடந்தே தீரும். கனவு அல்ல, தீர்க்க தரிசனம். வேதம் சொன்ன வார்த்தை அது. நானே கர்த்தர், என்னை ஏந்தி வேறே தேவர்கள் இல்லை என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கியே தீரும். ஆகினால அப்படிப்பட்ட தாக்கத்தை சமுதாயங்களில் விதைக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? தேவனுடைய பூரண நிறைவோடு செய்ய வேண்டும், தேவனுடைய பூரண ஒத்தாசையோடு செய்ய வேண்டும், அவருடைய பூரண மகிமைக்காக செய்ய வேண்டும். ஆரம்பிக்கும் போதும் இதை நான் சொன்னேன், முடிக்கும் போது நான் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, இதை நீங்க மறந்துடக்கூடாது என்பதற்காக. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா அபாகா அபாகா.